அலெக்ஸ் பாண்டியன் 8765 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி மீன் குழம்புங்க. நெத்திலி மீன் எடுத்து கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 1.5 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 5 பல் எடுத்து 1-2ஆக தட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து உரித்து முழுசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் 2 துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு 2 பல் பூண்டு, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சோம்பு வெந்தயம் வறுத்து குழம்பு கொதிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காண்டி சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தட்டி வச்சிருந்தாலே அந்த பூண்டு அதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்தாச்சுங்க. அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அடுத்து சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு கிண்டிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1.5 தக்காளி வெட்டி வச்சுருக்கலாம், அதை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதனால். தக்காளி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டிக்கலாம். நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருந்தோம்னா அதை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஒரு கிளறிக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டும், மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைஞ்சிருச்சான் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்குள்ளே தக்காளி 1 போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். மசாலா ஊற்றிக்கலாங்க உள்ள. அடுத்து இந்த சோம்பு வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம்லங்களா, அதை உள்ளே போட்டுக்கலாம். வாங்க இப்போ குழம்பு தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பு பற்றாச்சுங்க. வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சுன்னா இதுக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம். தாளிப்புக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தாளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்குள்ள ஊற்றிக்கலாம். வாங்க, இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் யூடியூப் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க, இதுதான் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான். சாப்பாடு, மீன் குழம்பு, இறால் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை. வாங்க சாப்பிட்லாம்.